ஏன்னா இது வந்து தண்ணி ஆயில் வந்து தண்ணியோட லேசான மேந்துட்டு இருக்கிறதுனால தீ வந்து அதிகமாக எரியும். நல்லா ஊற்றுவோம், தண்ணி ஃபுல்லாக ஊற்று பாருங்க. இப்ப தண்ணி ஊற்றதும் ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆயில் தீ விபத்து ஏற்படும் போது எப்பொழுதும் தண்ணியை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பிளாக் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோமா ஈஸியா வந்து ஃபயர் வந்து கட்டாம பாருங்க. அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கட் பண்றாங்க. நம்ம அனைவர் வீட்டிலும் ஈரமான சாக்குகள் இருக்கும் அல்லது மர அட்டைகள் இருக்கும். அதை வைத்து எவர் அணைப்பது என்பதை செய்து காண்பிக்கிறார்கள். இப்படி அணைக்கும் பொழுது உடனடியாக எடுக்கக்கூடாது. எடுக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் யூஸ் பண்ணி எப்படி தீயை அணைப்பது என்பதை பணியாளர்கள் செய்து காண்பிக்க போகிறார்கள். அப்ப விண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும், இல்லைன்னா நம்ம மேல தீ படுறதுக்கான அறிகுறி அதிகமா இருக்கு. அதனால வந்து எக்காரணத்தை கொண்டு தண்ணி